ஜப்பானில் அடுத்தடுத்து உணரப்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 57 பேர் உயிரிழந்துள்ளனர். 33 நாட்களுக்கு முன்னர் ஹோன்ஷு பகுதியில் சுமார் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் கண்டறியப்பட்ட நிலநடுக்கம் காரணமாக நிகாடா, இஷிகாவா, யமக்டா மற்றும் டொயாமா ஆகிய பிராந்தியங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரே நாளில் 155 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. கடலோரங்களில் வசிக்கும் மக்கள் உடனடியாக அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இதனிடையே நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 57ஆக அதிகரித்துள்ளது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.